2 நிமிஷம் கொஞ்சம் அமருமாறு கேட்டுக்கிறேன். 2 நிமிஷம் தான். அவர் பேசிய பிறகு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அப்படின்னாரு. நான் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த எனர்ஜி, இந்த ஒரு உணர்ச்சி, இந்த வேகம் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை இருக்கணும்னு என்னுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் அதுதான். பாரதி கண்ட வந்தே மாதரம் அப்படின்னு நம்ம ஐயா கிட்ட சொல்லும் போது அவர் சொன்னதும் இப்ப பேச்சில் அவர் சொன்னதே தான். பாரதி பத்தி பேசலைன்னா அப்புறம் நான் பிறந்த என்ன பயன் அப்படின்னாரு. நிறைய பேர் இது இப்படிப்பட்ட ஒரு மேடையில சீமான் வராரு அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்விக்குறியெல்லாம் எழுப்பினாங்க. நல்லதை பேசுவதற்கும் நல்லவர்களிடம் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு மேடை ஒரு தடையா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நல்லவர்கள், அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், நல்லவர்கள் எல்லாம் கூடணும். நல்ல எண்ணம் கொண்டவர்கள், இந்த சமுதாயத்துக்கு நல்ல தன்மை போகணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து வாழணும். அப்பொழுதுதான் ஒரு சம்ஸ்கிருத சொல் ஒண்ணு இருக்கு, துர்ஜனேன ராஜ்யே தர்ம பாட்டஹா க்ஷியதேஹி ஜனைஹி. எப்பொழுது ஒரு ராஜ்யம் ஒரு நல்ல மனிதர்கள் இல்லாதவர்களாக ஆளப்படுகிறதோ அப்பொழுது தர்ம பாடம், தர்மத்தை அறம் காக்கும் பாடம் ஜனங்கள் மத்தியில் நலிந்து போகும். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாரதிய பற்றி படிக்காம இருக்காங்கன்ற வெதும்பி போனோம்னா அதுக்கு காரணம் கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக நம்மளை நடத்திய விதம். அவர் சொன்ன சொல்லிருந்தும் வைரபாரதி அவர்களுடைய ஒரு உரையிலிருந்தும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஆபயன் குன்றும், பசுக்கள் எல்லாம் பால் தரதெல்லாம் குறைஞ்சு போகும். அறுதொழிலோர் நூல் மறப்பர், நல்லவர்கள் எல்லாம் படிச்சதை மறந்து போயிடுவானுங்க, படிக்க வேண்டியதை மறந்து போயிடுவானுங்க. காவலன் ராஜன் காவான் எனின் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம நல்லதை நாடுவோம், நல்லவர்கள் கூடுவோம், நல்லவர்கள் கூடுவதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை தகர்த்து எறிவோம். இவங்க 2 பேர் பேசின அந்த ஒரு வீழ்ச்சி இளைஞர்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படின்றதுதான் எங்களுடைய ஒரு விருப்பம். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு 100-125 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறை தத்துவம் பார்த்து பார்த்து வளர்ந்தார்கள். இன்னைக்கு அவரே சொன்னாரு, திரை தத்துவம் பார்த்து வளர்றானுங்க. இன்னைக்கு மாலை பொழுது ஒரு இனிமையாக கழித்ததற்கு அண்ணன் ஒரு சீமான் அவர்களுக்கும் உங்களுடைய ஒவ்வொரு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. நீங்க பாரதிய படிச்சு உங்களுக்கு நம்பிக்கை இந்த அளவுக்கு ஒரு திடமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய பேச்சும் உங்களுடைய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் ஒரு ஆள் மனசுல ஒரு வெறி இருக்கணும். நல்ல அடி வயிற்றுல இருந்து அந்த வெறி கிளம்பணும். அப்படி கிளம்புறவர்கிட்ட மட்டும்தான் இப்படி ஒரு பேச்சோ இப்படி ஒரு சிந்தனையும் இருக்கும். நல்ல ஒரு சிந்தனை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அந்த இறைவனுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர் உருவாகணும், உங்க கட்சியிலையும் உருவாகணும். எல்லாரும் அந்த நிறைய தமிழ்நாட்டுக்கு நிறைய நல்ல தலைவர்கள் தேவை, அதுவும் உருவாகணும். இந்த விண்ணப்பம் வைரபாரதி அவர்களுக்கு, அவரும் கேட்ட உடனே மலேசியாவில் இருந்தாரு, கேட்ட உடனேயே ஒத்துக்கிட்டாரு. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு இவங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மறுபடியும் சந்திப்போம். தேசிய கீதத்துக்கு நம்ம எல்லாம் எழுவோம்.